அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும், அதாவது தொடர்ச்சியாக 11 நாட்கள் ஓத வேண்டும். ஒவ்வொரு நாளும் 11 தடவை ஓத வேண்டும். நிய்யத் வைத்து நாம் இதனை ஓத வேண்டும். எந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு சூரா. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய திரும்ப திரும்ப ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப 20க்கும் மேற்பட்ட தடவைகள் இந்த சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதுதான் சூரத்துர் ரஹ்மான். இந்த சூரத்துர் ரஹ்மானிலே மொத்தமாக 78 ஆயத்துக்கள் இருக்கின்றது. இந்த 78 ஆயத்துக்களில் அல்லாஹ் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை ஒரே ஆயத்தாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதுதான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் என்று வரக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தடவைகள் அல்லாஹ் இந்த வசனத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே வைத்திருக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா இந்த ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் என்ற இந்த சூறா. இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், ஆகவே நீங்கள் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குகிறீர்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த வசனம். அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த சூறாவிலே அல்லாஹ் கேட்கின்றான். ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு அதன் பின்னால் இந்த வசனத்தை அல்லாஹ் நம்மை பார்த்து, மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் இந்த சூரத்துர் ரஹ்மான். மொத்தமாக 78 வசனங்களை கொண்ட இந்த சூரத்துர் ரஹ்மான் அல் குர்ஆனினுடைய 55வது அத்தியாயம். இதனை நாம் ஓதுவோம். 11 தடவைகள் ஓத வேண்டும். தொடர்ச்சியாக 11 நாட்கள் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான்.